ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 3 முட்டை அளவுக்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 3ஐயும் பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் 2 பல்லாரி வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கடிப்படும் போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை வெங்காயம் இருக்கிறதே தெரியாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து நீல வாட்டில் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தக்காளி போதுமானது. சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் தக்காளின்றனால 1 மட்டும் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு பாதி வதங்கும் போது இது கூட பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த காரம் பத்தலை அப்படின்னா இது கூடவே இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இது நல்லா வந்து கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கத்தி வச்சு லைட்டாக அங்கங்கே லைட்டாக கீறி விட்டிங்க அப்படின்னா இந்த மசாலா கொஞ்சம் உள்ளே இறங்கும். இது மாதிரி எல்லா பக்கமும் கீரல் போட்டுட்டு இப்போ முட்டையை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 3 முட்டையுமே நான் இதே மாதிரி கீரல் போட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இதை பிரட்டி விட்டுடலாம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் மட்டும் இதில் இருக்கட்டும். தண்ணி நல்லா வற்றிருச்சு அப்படின்னா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு அவசரம் அப்படின்னா இது வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எம்டியாக வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.